அனுதின செய்தி துளிகளாக இதோ உங்கள் பார்வைக்கு செய்தி துளிகளுடன் நான் உங்கள் ஷான். தமிழகத்தில் புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி என 4 மாநகராட்சிகள் உதயமாகியுள்ளது. புதிய மாநகராட்சிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்தார். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மேல்முறையீட்டு வழக்கில் அமலாக்கத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் நிகர நேரடி வரி வருவாய் 6.93 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது என மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் உடல் நலனை மட்டுமின்றி நாட்டு நலனையும் சேர்த்தே கெடுக்கும். எனவே எங்கேயும் எப்போதும் போதைப்பொருள் வேண்டாம் என்று மாணவர்களுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னையில் வருகிற 18ஆம் தேதி நடைபெறும் விழாவில் கருணாநிதியின் 100 நினைவு 100 ரூபாய் நாணயத்தை மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். இந்த விழாவில் பங்கேற்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்டோருக்கு தமிழக அரசு சார்பில் அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 3 டன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். நாகையிலிருந்து இலங்கைக்கு வருகிற 16ஆம் தேதி முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை துவங்குகிறது. இதற்கான முன்பதிவும் துவங்கியுள்ளது. மேட்டூர் அணை இந்த ஆண்டில் 2வது முறையாக மீண்டும் நிரம்பியது. அணைக்கு வரும் 36,000 கனஅடி தண்ணீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதி பெறுவதற்கான நெட் தேர்வை ரத்து செய்ததற்கு எதிரான மனுவை விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் மறுத்துவிட்டது. வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. பலி எண்ணிக்கை 422ஆக உயர்ந்துள்ளது. தமிழகம் முழுவதும் 2000 கோடியில் முடிவுற்ற திட்டப் பணிகளையும் புதிய திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்தார். இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது உங்கள் தகவல் தளத்தில் இன்றைய செய்தி துளிகள். மீண்டும் மற்றொரு செய்தி துளிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷான். நன்றி, வணக்கம். Audio Jungle.